பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்ன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஓகே, சன் பிக்சர்ஸ் பிரசன்ட் பண்ற லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா நடிக்கிற ஃபர்ஸ்ட் மூவி, அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன் பண்ற ஃபர்ஸ்ட் மூவி, அதாவது அவருக்கு வந்து செகண்ட் மூவி. ஸோ அந்த மூவியோட ட்ரைலர் வந்து வந்துருச்சு. டிசி அப்படின்னு சொல்லிட்டு நேம் போட்டிருக்காங்க. ஒரு ராவான ரவுடி, கேங்ஸ்டர்னு சொல்ல முடியாது, ஒரு ரவுடின்னு சொல்லலாம். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ். அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தேவதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலையோ ஒரு சம்பவமோ ஏதோ செஞ்சுட்டு வந்து ஃபுல்லாக பிளட்டெல்லாம் வந்து ரூஃப் வரையும் இருக்குது. ஸோ அதில் வந்து அவர் தம் அடிச்சுட்டு அப்படியே கையில் இருக்கிற ஸ்லீவை வந்து மடித்து விட்டுட்டு ஷர்ட்டில் கெத்தாக அப்படியே வராரு. வரும்போது தம்மை பிடிச்சி ஊதிட்டே அப்படியே வந்து வராரு. புஷ்பா மாதிரி, புஷ்பராஜ் அப்படின்ற மாதிரி வராரு. அப்படியே அடுத்த சைடில், இன்னொரு சைடில் பார்த்தோன்னா ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஓணி எடுக்கிறாங்க. ஒரு அப்படியே வெறியாக ஓணி எடுக்கிறாங்க. ஒரு ஏதோ ஒன்று சாதிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு ஒரு இது எடுக்கிறாங்க. அதாவது காண்டம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலே தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் கேரக்டரை வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லோக்கி அண்ணா வந்து ஒரு ரவுடியாகவும், ஒரு ராவான ரவுடியாகவும், இன்னொரு இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் அப்படின்ட்டும் காமிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே எப்படி காதல் வந்துச்சு அப்படின்றது தான் இந்த மூவி போல் இருக்குது. ஸோ இந்த மூவி நேமே வந்து பார்த்திங்கன்னா டிசி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தேவதாஸ், சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சந்திரா. இந்த மூவியில் வந்து ஹீரோயின் பேரை வந்து சந்திரான்னு வச்சுருக்காங்க. ஆப்டாக வச்சுருக்காங்கன்னு நம்ம சொன்னாலும் எதுக்கு வச்சுருக்காங்கன்றது அது வந்து இதில் தான் சொல்லுவாங்க. அருண் மாதேஸ்வரனே வந்து சொன்னால் தான் உண்டு. ஸோ இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. அது லவ்ஸ்டா எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ மேபி விக்ரம் கனெக்டாக கூட இருக்கலாம். விக்ரம் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சும்மா இதுக்காக இருக்கலாம். இல்லைனா நாயகன் மூவி ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா நாயகன் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராஸ்டிடியூட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவர் வந்து கூட்டிகிட்டு வந்து நாயகர் வந்து வச்சுப்பார். ஸோ கல்யாணம் பண்ணிப்பார் அஃபிஷியலாக. அந்த மாதிரி கூட ஒரு காதலாக இருக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா தீவிர நம்ம கமல் ரசிகர். ஸோ நாயகன் ரெஃபரன்ஸாக கூட இது இருக்கலாம். ஸோ இதிலேயே வந்து 1, 2 சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூலின்ற பார்த்துக்கிங்களா, தீ படம் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த தீ படத்தோட ரீமேக்காக வந்து ஹிந்தியில் வந்து ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மூவியோட ரெஃபரன்ஸ் இருக்குது. இதில் வந்து என்ன தெரிய வருதுன்னா, இது வந்து ஒரு நார்த்து சைடு எடுக்கப்பட்ட ஒரு படமாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து இந்த சந்திரா கேரக்டர் வந்து வெளியே வரும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கமலஹாசனோட கண்ணே கலைமானி அந்த மூவியோட இது வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரஜினி கூட ஒரு சில இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸாக வச்சதா இல்லை ஆப்டாக வச்சதான்னு சொல்லிட்டு தெரியல. இன்டென்ஷனலாக வச்சுருக்க தான் சான்ஸ் இருக்குது. ஸோ கண்ணே கலைமானி அந்த சாங்கோட அந்த சாங்கோட இது வந்து இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ட்ரைலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வயலன்ஸு, அப்புறமா ப்ராஸ்டிடியூட்டல், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் கன்டென்ட்டு, ரத்தம் தெறிக்க இந்த மாதிரியான கன்டென்ட் எல்லாம் போட்டு ஒரு படம் எடுத்தோன்னா ஓடிரும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ட்ரைலர் இருக்குது. ஸோ பார்க்கலாம்.